உங்களுக்கு ஒரு அண்ணனா நான் சொல்கிறேன், 12th முடிச்சுட்டு எந்த காலேஜில் சேரலான்ற பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இந்த காலேஜில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கிடையாது. காலேஜே மதிய வரைக்கும் தான் இருக்கும். தியரியாக நீங்கள் எதுவுமே எழுத தேவையில்லை. உங்களை மனப்பாடம் பண்ண சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற இந்த எல்லா ரூம்ஸ்லையுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் கிளாஸ்லேயே அதிகமாக இருக்க தேவையே கிடையாது. நம்ம ஈரோட்டில் எதுதான் பெஸ்ட்டான காலேஜ் நான் தேடும் போது என் கண்ணில் பட்டதாங்க நம்ம ஈரோடு சோலாரில் இருக்கிற ஆர்டி நேஷனல் காலேஜ். தியரியா இல்லாம பிராக்டிகலா சொல்லி கொடுக்கறனால தான் இவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நல்ல கம்பெனில சூப்பரான பொசிஷன்ல இருக்காங்க. நீங்க பாக்குற இந்த அட்வான்ஸான பிசி ஆகட்டும், இந்த ப்ராஜெக்ட்லாம் ஆகட்டும், இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதான். சரிப்பா, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இந்த காலேஜ்ல ஃபீஸ் தான் எவ்வளோப்பா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. ஃபீஸ் ஒரு செமஸ்டருக்கே 20,000 ரூபாய் தாங்க. அதுக்கு மேல ₹1 கூட உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஃபீஸுமே உங்கள்கிட்ட கம்மி தாங்க. அதையும் தாண்டி நீங்க ஸ்காலர்ஷிப்மே உங்கள்கிட்ட அப்ளை பண்ணலாம். அதுக்கு உண்டான எக்ஸாம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்குதுங்க. எக்ஸாமுக்கு உண்டான ஃப்ரீ கோச்சிங்க புதன் வேலன் இந்த 2 நாளுமே ஆர்டி காலேஜ்ல ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னுமே சொல்ல போனா நீங்க வேற காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்ப உங்களுக்கு சீட் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்பீடா எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிட்டு இருக்கு. இந்த காலேஜோட சிம்பிள் கான்செப்டே எதுவுமே மனப்பாடம் பண்ணாம உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லி கொடுக்கறது மட்டும் தாங்க. நீங்க பெரிய கம்பெனில பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் அதுதான் கம்பெனிஸும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.